எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து நாக சதுர்த்தி கருட பஞ்சமி உருவான வரலாற்றை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசைக்கு பிறகு வளர்ப்பிற சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும் அதற்கு மறுநாள் தான் கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமி விரதங்களும் கடைபிடிக்கப்படுது. இவ நாகதோஷம் அல்லது சர்ப்பணம் தோஷத்தில் இருந்து விடுபட கடைபிடிக்கப்படும் ரொம்ப முக்கியமான விரதங்களா. இந்த விரதத்தை கடைபிடிப்பவங்க எண்ணிக்கை வந்து சமீப காலமாக அதிகரித்து வருது. நாக சதுர்த்தி கருட பஞ்சமியில விரதம் இருப்பவங்களுக்கு நாகதோஷம், வாழ்வில மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள், நாகங்களால் ஏற்பட்ட சாபம், வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனை எல்லாமே நீங்கும். இந்த நாக சதுர்த்தியில கருட பஞ்சமியும் எதற்கு கொண்டாடப்படுதுன்னா, இது உருவான காரணம் இந்த வரலாற்று கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம. நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இந்த 2 விரத நாட்களிலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. கடக நட்சத்திரத்தில் இருக்கும் சந்திரன் மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறையில் வரும் நாக சதுர்த்தி என்பது நாகர்களை வழிபடுவதற்கும், கருட பஞ்சமி என்பது கருடனை வழிபடுவதற்கும் உரிய நாளாக கருதப்படுது. இந்த நாள் உருவானதற்கு ரொம்ப பெரிய வரலாறு இருக்கு. புராணங்கள்ல இந்த நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி உருவானதற்கு 2 விதமான கதைகள் சொல்லப்படுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, வழக்கு, கண் திஷ்டி, தீய சக்தி, விபத்துகளில் சிக்குவது, கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாதது, திருமணத்தில் தடை, குழந்தை பிறப்பில் தடை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களாக நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமியில் விரதம் இருக்கலாம். அப்படி விரதம் இருப்பதற்கு முன் இந்த விரதங்கள் உருவான வரலாற்றை தெரிஞ்சுக்க கொள்வது ரொம்ப அவசியமானது. காசியப்ப முனிவருக்கு 2 மனைவி. அவருக்கு பெயர் கத்ரு, வினதை. இவர் இருவருக்கும் ஒருவரை கண்டால் மற்றவருக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் இருவருக்கும் இடையே போட்டியும் இருந்தது. 2 பேருமே ஒரு முறை வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் முடிவில் தான் யாருக்கு முதலில் குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு மற்றவர் வந்து அடிமையாக இருக்கணும்னு போட்டி வந்தது. இதற்கு ஒப்புக்கொண்ட 2 பேருமே தன்னுடைய கணவரை வேண்டி வரம் பெற்றனர். முதல் மனைவியான கத்ரு தனக்கு 1000 முட்டைகள் வேண்டும். அனைவரும் பார்த்து பயந்து நடுங்கும் வகையிலான நாகங்கள் தனக்கு மகன்களாக பிறக்கணும்னு வரம் கேட்டா. 2வது மனைவியான வினதை வந்து தனக்கு 2 முட்டைகள் போதும், யாராலும் வெல்ல முடியாத ரொம்ப பலசாலியான 2 மகன்கள் பிறக்கணும்னு வரம் கேட்டா. காசியப்ப முனிவரும் அதன்படியே வரமும் கொடுத்தாங்க. வினதையின் முட்டைகள் வந்து முதலில் குஞ்சு பொறித்தது. விடக்கூடாது என கத்ரு சதிவேலையில் ஈடுபட்டார். அதன்படி 500 ஆண்டுகளுக்கு பிறகு கத்ருவின் 1000 முட்டைகளும் பொறிந்து நாகங்கள் வெளிப்பட்டது. அதிலிருந்து தோன்றியவர் தான் வாசுகி, ஆதிசேஷன், கார்கோடகன் உள்ளிட்ட நாகங்கள். ஆனா வினதையின் முட்டைகள் பொறியாமல் இருந்ததால அவள் சத்ருவிற்கும் அவரது மகன்களுக்கும் அடிமையாக இருந்தாங்க. ரொம்ப வருஷம் ஆகியும் தனக்கு கொடுக்கப்பட்ட முட்டை வந்து பொரியாததால சந்தேகம் அடைந்த வினதை ஒரு முட்டையை எடுத்து உடைச்சு பார்த்தா. அதிலிருந்து முழுமையற்ற உருவாக ஒரு குழந்தையும் பிறந்தது. அதற்கு அருணன் என பெயரிட்டாள். அந்த குழந்தையின் உருவத்தை மற்றவர்கள் கேலி செய்ததால் மனமுடைந்த அருணன் சூரியனை நோக்கி கடும் தவம் புரிந்து அவருக்கு தேரோட்டியாக இருக்கும் வரத்தை பெற்றான். கருடன் அவதார பிறகு பல காலம் கழித்து மற்றொரு முட்டையில் இருந்து பெரிய ரெக்கைகளுடன் பலசாலியாக கருடன் பிறந்தார். நாகர்களும் கருடனும் அவதரித்த தினமே நாக சதுர்த்தி கருட பஞ்சமி தினங்களாக கொண்டாடப்படுது. நாகர்கள் முதலில் பிறந்ததுனால நாக சதுர்த்தி முதலிலும் கருட பஞ்சமி மறுநாளும் வருது. தன்னுடைய தாய் அடிமையாக இருப்பதை கண்டு மனம் வேதனை அடைந்த கருடன் கடும் தவம் இருந்து மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாக இருக்கும் வரத்தை பெற்றார். அதோடு தன்னுடைய தாயையும் அடித்தனத்தில் இருந்து மீட்டார். மற்றொரு கதையாக தன்னுடைய தாய் நாகர்களுக்கு அடையாக இருப்பது பற்றி தாயிடம் காரணம் கேட்டார் கருடன். வினதையும் நடந்தவற்றை கூறினாள். இந்த அடிமைத்தனம் நீங்க தாங்கள் என செய்ய வேண்டும் என கத்ருவிடம் என்று கேட்டார் கருடன். அதற்கு அவள் தேவலோகத்தில் இருக்கும் அமிர்த கலசத்தை எடுத்து வந்து கொடுத்தால் அடிமைத்தனம் நீங்கும் என்றாள். அதன்படி கருடனும் பலருடனும் கடுமையாக சண்டையிட்டு அமிர்த கலசத்தை எடுத்து வந்து தன்னுடைய தாயை அடித்தனத்தில் இருந்து மீட்டார். தன்னுடைய தாயையும் தன்னையும் அடிமைத்தனத்தில் இருந்த கருடன் மீட்ட தினத்தையே கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.